நண்பர்களே, இந்த நாள் 9 என்னோட பவர் பில்டிங் விளாக்ல இன்னைக்கு காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே சூரியன் ஒளி பளிச்சுன்னு அடிச்சது. பக்கத்தில் நின்று க்ளோவிங் எல்லாம் கொடுத்து செம எஃபெக்டாக இருந்துச்சு. அங்கேருந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சமைக்க தேவையான பொருள்லாம் வாங்குற கடைக்கு போனேன். வழக்கமான செய்கிற பொருள் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக செய்யலான்னு வழக்கமாக புதுசாக செய்கிறத செய்ய ஆரம்பித்தேன். வழக்கம் போல் இல்லாமல் வழக்கமாக செய்கிறத எத்தனடா வழக்கம் சொல்கிற போதுண்டா எப்பா. அப்புறம் சிக்கனை வாங்கலான்னு வெளியே போய் பார்த்தா வண்டியை வழக்கம் போல் செந்தில் குணா சுத்து போட்டானுங்க. அவனுங்கிட்டேருந்து வண்டியை காப்பாற்றுறதுக்கான ஒரு ரூட் மேப்பெல்லாம் போட்டு சிக்கன் வாங்க கடைக்கு போய் சிக்கனும் வாங்கியாச்சு. சரியா சொல்லணும்னா ஒரு 7 நாள் தான் முடிஞ்சிருக்கு. ஆனால் மனசுக்குள்ளார போதும் இதை நிறுத்திடலாம், வேணான்ற மாதிரிலாம் ஓடிக்கிட்டு இருக்கான். என்ன மண்டக்கொளரன்னு ஒன்றும் புரியல. அங்கேருந்து லஞ்சுக்கு சிக்கன் அண்ட் ரைஸ் எடுத்துட்டு ஈவினிங் ப்ரீ ஒர்க் அவுட்டா முட்டையை மீதம் இருந்த சிக்கன் கிரேவியோட அடிச்சு நஊற்றிட்டு தென் இன்னைக்கு ஷோல்டர் ஒர்க் அவுட் தான். ஷோல்டரும் ஆம்ஸும் போடலாம் என்னமோ பிளான்லாம் போட்டதெல்லாம் சரிதான். பட் ஷோல்டர் முடிக்கிறதுக்குள்ளே கிளைண்ட் ஒர்க் வந்தனால பாதியிலே ஓட வேண்டியதாக போயிடுச்சு. இல்லாட்டி கண்டிப்பாக முழுசாக போட்டிருப்போம்ப்பா, நம்புங்க. இரவு நேரம் நெருங்க பசி வேற அதிகமாகிக்கிட்டே போனால் அங்கேயும் இங்கேயும் உலாவி கொண்டு இருந்தேன். பட் கடைசியில் ஃபைனலாக எங்கே வந்து மீட் பண்ணியிருப்பேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வழக்கம் போல் டீ ஸ்பாட்டுக்கு போய் டீயை ஒன்று போட்டுட்டேன். இதை மட்டும் நிறுத்தவே முடியல. உங்களை ஃபாலோ பண்ண சொன்னாலும் அதையும் பண்ண மாட்டீங்க. பரவாயில்ல, ஃபாலோ பண்ணிக்கோங்க.